வேதா என்ன பண்ணுறாங்க, காவேரி கிட்டே கெஜா கிட்டே சொல்லிடுறாங்க, நீங்கள் 3 நாள் வந்து ஒத்துமையாக இருக்கணும், சண்டையே போடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த பொங்கலை நாங்கள் எல்லோரும் செலிப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் அவங்க 2 பேரும் முதல்ல தயங்குறாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாங்க. ஒருவேளை நடுவில் வந்து ஏதாவது நீங்கள் வந்து தொல்லை பண்ணீங்க, சண்டை போட்டிங்க, அப்புறம் அவ்வளோதான் பொங்கல் வந்து இருக்காது. அப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு வர வேண்டியது தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொங்கல் எங்களால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து சரி ஓகே வாங்க எல்லோரும் போயிட்டு வேதா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சந்தோஷமாக போகிறாங்க. அடுத்த நாள் நம்ம பொங்கலுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து பூஜை பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எங்கே வேதாவை காணோம் அப்படின்னு சொல்லும்போது விக்ரம் வந்து அவ்வளோ அழகாக பட்டு வேஷ்டி சட்டை எல்லாமே போட்டுன்னு வராரு. வேதா வீட்டில் கொடுக்குறத அது சந்தோஷமாக வந்து வேர் பண்ணிட்டு வேதாக்கும் இதே மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருக்கோம், அதை வந்து வேதா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா, இப்போ பாருங்கள் எப்படி கலக்க போகிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு எல்லாருமே பார்த்துட்ருக்கா. ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்லா இருப்பா அந்த புடவையில் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே கரெக்டாக வேதா என்ன பண்ணுறாங்க, விக்ரம் வந்து ஆல்ரெடி வந்து வாங்கி வச்சுருந்த மெர்னாலினிக்கு வந்து கொடுக்கணும்னு நினச்சிருந்த அந்த புடவையை வந்து வேர் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த அந்த ஜுவல்ஸ் எல்லாமே வேர் பண்ணிட்டு வராங்க. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியடைகிற விக்ரம்க்கு அப்படியே ஒன்றுமே புரியாமல் பார்க்குறாரு. உடனே வந்து ஏமா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கெஜா உட்பட எல்லாருமே கேட்குறாங்க. அதுக்கு வந்து வேதா சொல்கிறாங்க, இவர் வந்து மெர்னாலினிக்காக இந்த புடவை இதெல்லாமே வாங்கலை, அவர் விரும்பின பொண்ணுக்காக வாங்கினாரு, அந்த பொண்ணு ஏன் நான் இருக்கக்கூடாது, நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொன்னோடனே விக்ரம் சந்தோஷம் தாங்கவே முடியல. உடனே வேதாவே வச்ச கண் வாங்காமல் பார்க்குறாரு. அவ்வளோ அழகாக இருக்காங்க, க்யூட்டாக இருக்காங்க. பார்த்துட்டு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணாலே கேட்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வேதா மயங்கி பார்க்குறாரு நம்ம விக்ரம். போதும் போதும்டா, என்னடா இப்படி பார்த்துட்ருக்கேன் நாங்கள்லாம் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து கிண்டல் அடிக்கிறாரு நம்ம விக்ரமை. உடனே விக்ரம் வந்து அப்படியே வந்து நிற்கிறாரு. அடுத்து வந்து வேதா வந்து ரொம்ப அழகாக இருக்காங்கம்மா, உண்மையிலே எந்த புடவை கட்டினானம்மா, எது கட்டினாலும் நீ அழகு தான் என் மருமக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கேச்சா. அப்போ என் பொண்ணு அழகு இல்லையா, ஆரம்பிச்சிட்டிங்களா 2 பேரும் அப்படின்றாங்க. இல்லை இல்லை நான் கிட்ட சும்மா தான் பேசணும், நான் சண்டையெல்லாம் போடல அப்படின்ற மாதிரி 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. அப்போ வந்து நீங்கள் 2 பேர் தான் அரிசி போடணும் புரியுதா அப்படின்னோடனே 2 பேரும் ஜோடியாக அரிசி போடுங்கன்னொன்னே விக்ரம் வேதாவும் அவ்வளோ அழகாக வந்து அந்த பானைக்கு வந்து அரிசி போடுறாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்து வந்து வேதா சொல்கிறாங்க, இந்த கரும்பை வந்து உடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவால் உடைக்க முடியுமா, என் அப்பா சூப்பராக உடைப்பார் அப்படின்னு தன்வி சொல்கிறா. இல்லை இல்லை உன் அப்பாவாலலாம் இந்த கரும்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பாரு அப்படின்னு சொன்னோன்னே கண்டிப்பாக என்னால் உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து அதை உடைக்கிறதுக்காக வாங்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது உன் அப்பாவால், என் அப்பா கண்டிப்பாக உடச்சி பார்க்குறேன். சரி ஒரு கரும்பை உடைச்சாரு, 2-3 கரும்பு சேர்த்து உடைக்க சொல்லுவோம் அப்பாவை அப்படின்னோடனே என்ன பண்ணு தெரியும் விக்ரம் முடிக்கிறார். டே என்னடா உனக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு. வேறு வழி இல்லைடா உடைச்சி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கரும்பு வச்சு 3 கரும்பு வச்சு உடைக்கிறாரு. அப்பா பரவாயில்லையே உங்கள் அப்பா இந்த அளவு இருக்காரா அப்படின்னா, டே ஒரு கட்டு கரும்பு கொடுத்து உடைக்க சொல்ல போகிறாடா, வாழை ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி போயிடுறாங்க. வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது நந்தினி மட்டும் ரொம்ப சோகமாக இருக்காங்க. அதை பார்த்து வேதா வந்து நந்தினி கிட்ட போய் பேசுகிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எதுவும் கவலைப்படல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கெஜா வந்து பாவம் அவங்க வீட்டுக்காரர் நினச்சி என்னதான் இருந்தாலும் அவங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அதை நினச்சி தான் என் பொண்ணு கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்க. இதை பார்க்குற வேதா வந்து சீக்கிரமாகவே வந்து கைலாஷ் வர வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க.